Welcome to Mr. Nobody's Review and நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கம்பேரிஷன் வீடியோ. வாழை வர்சஸ் கொட்டுக்காளி யார் வின்னர் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மாரி செல்வராஜோட வாழை, இன்னொரு பக்கம் வினோத் ராஜா, அவரோட பேர் வந்து எனக்கு கரெக்டாக தெரில, வினோத்னு வச்சுக்கலாம். அவரோட கொட்டுக்காளி, அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமான பெபிள்ஸ் நான் பார்க்கல. அதே மாதிரி மாரி செல்வராஜோட மோஸ்ட் ஆஃப் த படங்கள் நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நம்ம வாழை பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த மனிதர்களோட அவர் பார்த்து வளர்ந்த மனிதர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றத வந்து வாழை படத்தில் பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு ரியாலிட்டி, ஒரு பொண்ணுக்கு என்ன நடக்கும், சொந்தக்காரங்க எப்படி அவளை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஹார்ஷ் ரியாலிட்டியை காமிச்சிருப்பார் இந்த படத்தில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு வந்து இங்கே போவே வேணாம், இவர் கேமராலே அந்த ஊரை வந்து பயங்கரமாக காமிச்சிருப்பாரு, கதையோட சேர்த்து பயங்கரமாக காமிச்சிருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நேச்சர் சவுண்டிங்கை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளே வந்து அதில் போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரையே நடிக்க வச்சிருக்காரு இவர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பர்ஃபார்மர்ஸு பிச்சு வச்சிருக்காங்க பர்ஃபார்மன்ஸை. ஓகேங்களா, இந்த மாதிரி டஃப்பான ஒரு கிளாஷ் தான் நானே உருவாக்குற கிளாஷ் இது. ஓகேங்களா, இப்படி ஒரு டஃப்பான கிளாஷ் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு யார், செகண்ட் யார் அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எப்படி அதை பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நெகட்டிவ் வந்து நான் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் பையன் வந்து டீச்சரை வந்து ஒரு க்ரஷ் மாதிரி இருக்கும், அது வந்து ரொம்ப திணிச்சிருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ, நிறைய ஆடியன்ஸ்க்கு அது வந்து கனெக்ட் ஆகும், ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு இதில் தோணுது. இந்த பக்கம் கொட்டுக்காலில் பார்த்தீங்கன்னா படம் செம்ம ஸ்லோ. ஆனால் என்னதான் ஸ்லோவாக இருந்தாலும் நான் கொட்டுக்காளி பார்க்கும்போது டிஸ்ட்ராக்டே ஆகலை. என் கண்ணு ஸ்க்ரீன்லேருந்து நவரவே இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம் நவரவே இல்லை. ஆனால் வாழையில் நான் அப்படி இல்லை, ஃபோன் நோண்டினேன், சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் கொட்டுக்காலில் நான் அப்படி இல்லவே இல்லை, எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருந்தேன், ரேராக தான் வந்து டிஸ்ட்ராக்டே ஆவேன். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, இந்த பக்கம் வந்து அவங்க ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லனாலுமே இது நிறைய இடத்துல நடக்குது. ஒரு லோவர் காஸ்ட் பையனை லவ் பண்ணி சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற சமயத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேயை ஓட்ட போகிற ஒரு கதை. இந்த பக்கம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் வாழ்கிறவங்க தங்களோட கூலி வேலையை செஞ்சு பொழைச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை வந்து எப்படி தரப்போறன்ட்டு அப்படி மாறுது அப்படின்ற மாதிரி 2 கதைகள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸாக சொன்னீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து வாழைக்கு தான் நான் கொடுப்பேன். வாழை ஃபஸ்ட், நீங்கள் வாழை கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா, அது ஏன் அப்படின்னா வாழையோட கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் குட்டு, அந்த கிளைமேக்ஸ்க்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி கொட்டுக்காளி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன்றுமே இருக்காது, செகண்ட் ஆஃப் இருக்கும், அந்த கிளைமேக்ஸும் நமக்குள்ள கொடுத்துருவாங்க. நீங்கள் பாண்டி இடத்துல இருந்தால் என்ன யோசிப்பீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஓப்பன் கிளைமேக்ஸ் வந்து ஆடியன்ஸோட கையில் கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட், இதேமாதிரி ஒரு டிஃப்ரெண்ட். அதனால் வந்து நான் ஒரு ஆடியன்ஸாக என்ன நான் யோசிக்க சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வாழை. ஆனால் என்னோட பர்சனல் ஃபேவரட் கொட்டுக்காளி தான். ஃபஸ்ட் இடம் வாழைக்கு, செகண்ட் இடம் கொட்டுக்காளிக்கு. அண்ட் உங்களை நான் இன்னொரு கம்பேரிசன் வீடியோன்னு சந்திக்கிறேன். நான் தான் மிஸ்டர் நோபடி. பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.